ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. மாயா சகிதனாயினும் ஈசன் ஞானியே. அவர் சமாச்சாரம் வேறே. அவர் நம் மாதிரி இல்லை. அவர் ஒரே சமயத்தில் மாயையோடையும் சேர்ந்திருப்பார், தனித்து ஆத்மாவாகவும் இருப்பார். அவருடைய ஆதிக்கத்தில் உள்ள மாயை நமக்குத்தான் நம்முடைய ஆத்மா தெரியாத விதத்தில் மனசு என்று தடுப்பை போட முடியுமே ஒழிய அவருக்கே போட முடியாது. அதனால் அவர் எவ்வளவு மாயக்குத்து அடித்து கொண்டு ஈஸ்வரனாக அவருடைய நிஜ நிலை இல்லாத மாதிரி இருந்தாலும் அப்போதும் பூர்ண ஞானத்துடன் தான் பிரம்மமே என்ற அனுபவத்திலேயே உள்ளூர இருந்து கொண்டுதான் இருப்பார். ஒரு யோகி சித்துக்கள் பண்ணி என்னென்னவோ மாய காட்சிகள் காட்டுகிற போது ஏன் ஒரு சாதாரண செப்பிடு வித்தைக்காரன் கூட மேஜிக் செய்யும் போது மற்றவர்கள் தான் அவற்றை நிஜமென்று நினைத்து மயங்குவார்களே தவிர மாயைக்கு, மாயை என்றால் மேஜிக் என்று அர்த்தம், அப்படிப்பட்ட மாயைக்கு காரணமான அந்த யோகியும் மேஜிக் ஷோக்காரனும் அப்படி மயங்குவார்களா? இப்படித்தான் ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருக்கப்பட்டவன் லோக லீலை செய்வதும் ஆச்சாரியாலே சொல்லியிருக்கிறார். மாயா வீவ விஜ்ரும்பயத்யபி மகா யோகீவ யஸ்வீச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. அதெப்படி மாயா சகிதனாக இருந்து கொண்டே மாயா ரகிதனான ஞானியாயும் ஈஸ்வரன் இருப்பார் என்றால் இதற்கு ஒரே பதில், அவர் ஈஸ்வரனோ இல்லையோ, அதனால் அவர் எப்படியும் இருக்க முடியும். அதில் இப்படி இருக்கிறார் என்பதுதான். நம்மால் எல்லாம் செய்ய முடியாததை செய்பவர் தானே ஈஸ்வரன். நம்மால் ஏதோ ஒரு மாதிரி இருக்க முடியாவிட்டால் அது அவருக்கும் முடியாது என்று நாம் நினைப்பது இப்படி சரியாகும்? நம்மை அவர் இப்படி பண்ணி போட்டிருக்கிறார், அதற்காக அவரும் இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆகுமா? ஞானியையும் அவர்தான் பண்ணியிருக்கிறார், அஞ்ஞானியையும் அவரே தான் பண்ணியிருக்கிறார். அப்போது அவர் ஏன் 2 பேர் மாதிரி ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாது? நிர்குணமான அவரே தான் தனக்குள்ளே சகுனமான பராசக்தியை அடக்கி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம் அல்லவா? அதிலேயே எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியாகிவிட்டது. முரண்பாடுகள் போல தெரியும் சகலமும் அங்கே சமன்வயப்பட்டு போய்விடுகின்றன. அதனால் அவர் கருணையில் நினைக்கும் போதும் தன்னிலை பெயராமலே தான் இருந்தார். தன்னுடைய மேஜிக் ஷோ இவ்வளவு கோணமானவாக போய்கொண்டிருக்கிறதே என்று இரக்கம் கொண்டு அதை சரி செய்யணும் என்று நினைத்தார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.